மீன் முள் சிக்கிக்கிட்டா ஆபத்தா? வயிறு அல்லது தொண்டை பகுதியில இந்த மீன் முள் போறதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு? அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் சிக்கன், மட்டன் எல்லாமே கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குதுப்பா அப்படின்னு நிறைய பேர் மீன் சைடு போனாலும், மீன்ல இருந்து அந்த முள்ள விலக்கி அந்த சதையை எடுத்து சாப்பிடுறது பெரிய டாஸ்கா இருக்கு அப்படின்றது தான் பலருடைய கருத்தாவும் இருக்கு. இதுக்காக முள்ளு கம்மியா இருக்கக்கூடிய மீனுக்கு போனாலும் அது ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன்ல இருக்கக்கூடிய நன்மைகளை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காக மீன் பக்கம் யாருமே போறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்காக நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் அப்படி பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி இந்த மீன் முள் தொண்டைக்குள்ள போறதோ இல்ல அதை நம்ம சாப்பிட்றதோ இதனால வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள், அந்த ப்ராசஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் சிக்கிக்கிட்டா என்னென்ன ஆகுன்றதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க பயப்படுறதுக்காக கிடையாது, இதை பத்தின ஒரு அவேர்னஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 54 வயதாகக்கூடிய ஒரு நபருக்கு இவருக்கு மீன் முள் இதயத்தினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய உணவு குழாயில சிக்கினதாகவும் டாக்டர் கிட்ட போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அவருடைய மார்பக எலும்புகளை பாதிக்காதவாறு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த முள்ளை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கு. மீன் முள்னால பாதிக்கப்பட்டு கடைசியில் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை ரிமூவ் பண்ணுது. டாக்டர்கிட்ட போய் ரிமூவ் பண்ண அளவுக்கு நடந்திருக்குதா? தொண்டை வரைக்கும் சிக்கியிருக்கும், சாதத்தை நல்லா உருட்டி நாங்கள் முழுங்கிருக்கோம், அது சரியா இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ப்ராசஸும் இருக்கு. பட் அதை தாண்டி மீன் முள் சில இடங்கள் கிட்ட ரீச் ஆகி அது ரொம்ப பெயினையுமேவும் சிலருக்கு கொடுத்துருக்கு. ஸோ டாக்டர் சொல்றது என்ன அப்படின்னா, மீன் சாப்பிடும் பொழுது கரெக்டா முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீங்க பக்குவமா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதையும் மீறி ஏதாவது ஒரு முள்ளை நீங்க முழுங்கிட்டீங்க, அது தொண்டை பகுதியில இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வயிற்றுல அழுத்தலாம். இதை ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா பண்ணலாம். அந்த ஒரு காற்றின் மூலியமா அது டக்குன்னு உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்றதும் இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு சேனல், ஒரு வீடியோல பார்த்துட்டு அதை பண்றோம் அப்படின்றது நீங்க போக வேணாம். சில பேருக்கு, அதாவது மருத்துவம் படித்த சில பேருக்கு இதனுடைய சரியான முறை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதை தாண்டி பல காலமா வீடுகள்ல அந்த அரிசி, அந்த சாதத்தை தான் உருட்டி கொடுக்குறாங்க. இல்லைன்னா சோடா குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் நீங்க இமீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது நல்லது. நீங்க சடனா நீங்க உங்க வீடுகள்லயே எதையாவது ஒண்ணு பண்ணி அது வேர்சன் ஆகிறதுக்கு பதிலாக. சோ மீன் தொண்டையில சிக்கினா எண்டோஸ்கோபி மூலியமா அதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி தொண்டைக்கு கீழே போனா எக்ஸ்ரே மூலியமா அது எங்க சிக்கிருக்கு அப்படின்றத பார்த்து அறுவை சிகிச்சை மூலியமா அதை நீக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு மீன் முள் உணவு குழாயில சிக்கி வெளியில வந்தா அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது. இதயம் முழுவதும் தொற்று ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போற அளவுக்கு நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா சாப்பிட மாட்டோம். ஸ்டில் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் இது அப்படின்னு சொல்லப்படுது. சோ தொண்டையில சிக்கிட்டா கவலைப்பட வேண்டாம், எளிதா அதை நீக்கிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் உணவு குழாய்க்குள்ள போனாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அமிலங்கள் எளிதா மீன் முள்ள கரைக்கக்கூடிய சக்தி படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உணவு குழாயில இருந்து வெளியில வந்தாதான் சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பப்ப மீன் முள்ளால தொற்று ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா தோல் தொற்று அல்லது ஓஸ்டியோமைலிட்டிஸ் அப்படின்ற எலும்பு தொற்று, இல்லனா இரத்த தொற்று, அதாவது செப்டிசீமியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் எப்பயாச்சும் ரேர் கேசஸ்ல ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் முள்ளு தானே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல சிலர் அதை சாதாரணமா விட்டுடுறாங்க. ஆனா அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில அந்த முள் போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல சிக்கின அந்த ஒரு சம்பவத்தினால ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய நிலை வரைக்கும் போயிருக்கு. அதனால நீங்க சாப்பிடும் போதே அதை பர்ஃபெக்டா முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் கரெக்டா முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதை நீங்க கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு வைத்தியத்திலே சரி பண்ணிடலாம். ஸ்டில் வீட்டு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட குழந்தைகளையோ இல்ல நீங்களே டாக்டர் கிட்ட போறதையோ தவிர்த்துக்காம நீங்க உடனடியா போய் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.